أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي. أحب أزور أحبابي وأخواني. أنا أحبك يا شهر الخير لأنك أحلى أيامي. أحب بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொள்கின்ற சீரத்துர் ரசூல் என்ற இந்த தொடர் வகுப்பிலே நாம் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து படிப்பினை பெற்று அதை நடைமுறைப்படுத்துகின்ற நன்மக்கள் கூட்டத்திலே நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா சேர்த்தருள்வானாக என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய 23 வருட கால வாழ்க்கையிலே இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதற்காக அதிகமான சோதனைகளையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யா அய்யுஹல் முஸம்மில் குமில் லைல இல்லா கலீலா, போர்வையால் போர்த்தி கொண்டிருப்பவரே, இரவிலே குறைவான நேரம் தூங்கி அதிகமான நேரம் தூங்கி குறைவான நேரம் நின்று வணங்குவீராக, இரவிலே நின்று வணங்குவீராக என்று அல்லாஹு தஆலா சொன்னார். அதுபோன்று பூர்த்தி கொண்டிருப்பவரே, நீ எழுந்து அல்லாஹு தஆலாவின் பாதையில் மக்களை அழைப்பீராக, மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று அல்லாஹு தஆலா ஆரம்ப காலங்களிலே அவருக்கு கட்டளையிட்டார். அந்த கட்டளையின் அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அதுபோன்று அகீதாவை தெளிவுபடுத்துகின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். பண்பாடுகளை சீர்திருத்துகின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். மக்களுக்கு மத்தியிலே மனித விழுமியங்களை பரப்புகின்ற மாபெரிய பொறுப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்று 23 ஆண்டுகளாக அதிகமான சோதனைகளையும் கஷ்டங்களையும் தாங்கி இந்த பணியை மேற்கொண்டார். அதன் நிமித்தம் அதனுடைய விளைவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி காலகட்டத்திலே இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற பெரியதொரு சமூகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி இருந்தார். அந்த சமூகம் இஸ்லாமிய கொள்கையிலே தெளிவுடையவர்களாக இருந்தார். அந்த சமூகத்திற்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு இருக்கவில்லை. அந்த சமூகத்திற்கு மத்தியிலே வெள்ளை கருப்பு என்ற வேறுபாடு இருக்கவில்லை. மொழி ரீதியான அடக்குமுறைகள் அந்த சமூகத்திற்கு மத்தியிலே இருக்கவில்லை. ஆண்டான் அடிமை என்கிற அடிமைத்துவம் தாண்டி அனைவரும் மனிதர்கள் என்கிற உணர்வோடு வாழக்கூடிய ஒரு சமூகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி இருந்தார்கள். ஜாஹிலிய காலத்திலே காணப்பட்ட மோசமான பழக்க வழக்கங்கள் அவர்களுக்கு மத்தியிலே இருக்கவில்லை. பெண்களுக்கென்று சரியான பெருமானம் அந்த சமூகத்திலே வழங்கப்பட்டிருந்தது. உயர்வாக பெண்கள் மதிக்கப்பட்டிருந்தார்கள். ஜாஹிலிய காலத்திலே இருந்த கோத்திர வெறி அந்த சமூகத்திற்கு மத்தியில் இருக்கவில்லை.
கோத்திர வெறி அற்ற ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டிருந்தது. சிறியவர்களை மதிக்கின்ற ஒரு சமூகம் உருவாக்கப்பட்டிருந்தது. முதியவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற சிறியவர்கள் உருவாக்கப்பட்டிருந்தார். இப்படி பெரும் ஒரு எழுச்சியை அரபு தீபகற்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். வரலாற்றிலே அரபு தீபகற்பம் ஒருபோதும் காணாத பண்பாட்டு எழுச்சியை கண்டிருந்தது, கொள்கை ரீதியான எழுச்சியை கண்டிருந்தது, சகோதரத்துவத்தை கண்டிருந்தது. வரலாற்றிலே எந்த ஒரு சமூகத்தாலும் உருவாக்க முடியாத மிகப்பெரிய ஒரு சகோதரத்துவத்தை அரபு தீபகற்பம் கண்டிருந்தது. மனிதர்களுக்கு மனிதர்கள் அடிமைப்படுகின்ற நிலையிலிருந்து இறைவனுக்கு மாத்திரம் அடிமைப்படுகின்ற, இறைவனை மாத்திரம் வணங்குகின்ற ஒரு சமூகத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி இருந்தார். எழுத படிக்க தெரிந்த அதிகமானவர்களை கொண்ட சமூகம் உருவாக்கப்பட்டிருந்தது. அடுத்தவர்களுக்கு அடிமைப்படுகின்ற நிலையில் இருந்து அடுத்தவர்களை தலைமை தாங்கி நடத்துகின்ற அதிகமான தலைவர்கள், தலைமைத்துவ பண்பு மிக்கவர்கள் நபி அவர்களுடைய தோழர்களுக்கு மத்தியிலே உருவாக்கப்பட்டிருந்தார். இப்படி அரபு தீபகற்பம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கண்டிருந்த ஒரு காலகட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுத்துவம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுப்பு நிறைவுக்கு வருகிறது என்கிற செய்தியை மக்களுக்கு உணர்த்தி கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை உணர ஆரம்பித்தார். தன்னுடைய பணி, தன்னுடைய இறுதி காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை உணர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆரம்பித்தார். அதனாலதான் முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் பிரதேசத்திற்கு அனுப்புகின்ற நேரம் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகிற போது அவருக்கு சொல்கிறார்கள், இன்னக அஸா அல்லா தல்கானி பஅத ஆமி ஹாதா. முஆதே, ஒருவேளை நீ இந்த ஆண்டுக்கு பிறகு என்னை சந்திக்காமல் போகலாம். இந்த பள்ளியின் பக்கமாக, என்னுடைய கபரின் பக்கமாக நீ நடந்து செல்லக்கூடிய நிலை இந்த ஆண்டுக்கு பிறகு உருவாகலாம் என்று முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிரியாவிடை கொடுக்கிறார். முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களை அதிகமாக நேசித்த ஒரு இளைஞர். நபி அவர்கள் பிரயாணம் செய்கிற போதும் அவரை அழைத்து கொண்டு செல்வார்கள். இப்படி நபி அவர்கள் கைக்குள்ள வச்சு பொத்தி பொத்தி வளர்த்தவர்களைத்தான் அடுத்த நாடுகளுக்கு பிரச்சாரகர்களாக, அடுத்த நாடுகளுக்கு குர்ஆனை கற்பிக்கக்கூடியவர்களாக, அடுத்த நாடுகளினுடைய தலைமை பொறுப்புகளை ஏற்று நடத்தக்கூடியவர்களாக அனுப்பி வைத்தார். அந்த மாதிரி நபி அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு இளைஞன் தான் முஆது இப்னு ஜபல். நபி அவர்களும் அவரை அதிகமாக நேசித்தார்கள், நபி அவர்களை அவரும் அதிகமாக நேசித்தார். அதனால யமன் பிரதேசத்திற்கு செல்லக்கூடிய நேரம், அவரை தூதராக அனுப்பக்கூடிய நேரம், கொஞ்ச தூரம் நபி அவங்க அவருக்கு பின்னால நடந்து போனாங்க. முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்பிட்டு அவரோட கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. அவருக்கு உபதேசம் செஞ்சே போறாங்க. அப்படி போற நேரம் சொல்றாங்க, முஆது, இந்த வருஷத்துக்கு பிறகு நீ என்னை கண்டு கொள்ளாம போகலாம், இதுவே நாம் சந்திக்கிற இறுதி தருணமாக இருக்கலாம் என்று முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்றாங்க. முஆது இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக அழுது கொண்டே யமன் பிரதேசத்தை நோக்கி செல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் 23 வருட காலமும் தான் அனுபவித்த கஷ்டங்களுக்குரிய பிரதிபலனை காண்பிப்பதற்கு அல்லாஹு தஆலா விரும்புகிறார். நபி அவங்க 23 வருட காலமாக மிக அதிகமான துயரங்களை அனுபவிக்கிறார். இரவு பகலாக என்ன செய்யறாங்க, கஷ்டப்படுறாங்க. எந்த அளவுக்கு நான் சொல்றாங்க, என்னுடைய கண் தான் தூங்குகிறது, உள்ளம் தூங்கவில்லை என்று சொன்னார். என்னுடைய கண் தூங்குகிறது, உள்ளம் தூங்கவில்லை என்று சொன்னார். இரவு பகலாக இந்த சமூகத்தை உழைப்பதற்காக பாடுபட்டார்கள். குறைவான நேரம் தூங்கினார்கள், அதிகமான நேரம் அல்லாஹு தஆலாவிடம் விழித்திருந்து இந்த இஸ்லாத்தினுடைய பரவலுக்காகவும் இஸ்லாமிய சமூகத்தினுடைய பரவலுக்காகவும் அதிகமாக முயற்சி செய்தார்கள். மிகப்பெரிய ஒரு லட்சியத்தோடு நபி அவர்கள் வாழ்ந்தார். இந்த லட்சியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
சுராக்காவுக்கு சொல்றாங்க. மக்காவுல இருந்து நபி அவங்க துரத்தி அடிக்கப்படுறாங்க. கிட்டத்தட்ட மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போறது, மக்காவுடைய சூழல் சரியில்லைன்னு தான் மதீனாவுக்கு போறாங்க. அப்படி மதீனாவுக்கு போற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பிடித்து கொண்டு வருபவர்களுக்கு 100 சிவப்பு ஒட்டகை பரிசாக அறிவிக்கப்படுகிறது. அப்ப அந்த பரிசை அடைஞ்சு கொள்ளணும் என்று சொல்லி எல்லாரும் முயற்சிக்கிறார். இந்த மாதிரி முயற்சிச்ச ஆள்ல சுராக்கா என்கிற நபரும் ஒருவர். இப்ப நபி அவங்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் போறது அவர் கண்டுறார். மதீனாவுக்கு போற வழியில அவர் கண்டுறார். அவரு அவங்களை பின்துயர்ந்து பிடிப்பதற்கு முயற்சிக்கிறாரு. அல்லாஹு தஆலாவால தடுக்கப்படுறார். அவரால் ஏழல, எழுப்பி நடக்க முடியல, விழுந்துடுறார். 2வது தடவையும் என்ன செய்யறாரு? முயற்சிக்கிறாரு, முடியல. 3வது தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை சொல்லி அழைக்கிறார், உதவி கேட்கிறார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை 3 தடவையும் மன்னிக்கிறாங்க. மன்னிச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சுராக்காவே, கிஸ்ராவுடைய கிரீடம் உன் தலையில் அணிவிக்கப்பட்டால் உனக்கு எப்படி இருக்கும்? கிஸ்ராவினுடைய அந்த பொக்கிஷங்கள் உனக்கிட்ட வந்தா எப்படி இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப கேட்கிறாங்க? மக்காவுல இருக்க முடியல, மதீனாவுல போய் நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு சூழலை உருவாக்கி கொள்வோம் என்று சொல்லி மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஓடி போற வழியில சுராக்காவுக்கு சொல்றாங்க, கிஸ்ராவுடைய அந்த மன்னரினுடைய கோட்டையை நாங்க கைப்பற்றி அந்த கோட்டையில இருக்கிற கிரீடத்தை உனக்கு அணிவிச்சா எப்படி இருக்கும்னு கேட்கிறார். அப்ப நபி அவர்களுடைய தூர பார்வை, லட்சியம், குறிக்கோள் எப்படி இருந்திருக்கிறதுங்கிறத எங்களால உணர்ந்து கொள்ள முடிகிறது. மக்காவிலேயே நபி அவங்களுக்கு ஒரு நிம்மதியான இருக்கிறதுக்கு பொருத்தமான ஒரு சூழல் இல்லை. ஆனா நபி அவர்களுடைய லட்சியம் எப்படி இருக்கிறது? பாரசீகத்தினுடைய அந்த பெரும் அரசை வீழ்த்தி அதனுடைய கிரீடங்கள் கைப்பற்ற வேண்டும், அதுல இஸ்லாமியர்கள் ஆள வேண்டும் என்கிற லட்சியம் நபி அவர்கள்ட்ட இருக்கு. அப்ப மிகப்பெரிய லட்சியத்தோட நபி அவங்க தன்னுடைய பிரச்சார பணியை முன்னெடுத்திருக்கிறாங்க. இந்த முயற்சிகளுக்கெல்லாம் அவருக்கு கிடைச்சிருக்கிற ரிசல்ட் என்ன என்கிறத அல்லாஹு தஆலா காட்டுகின்ற அடிப்படையில் தான் ஹஜ்ஜத்துல் வதாவை அவருக்கு ஏற்பாடு செய்கிறார். இந்த 23 வருட காலமும் நபி அவர்கள் செய்த முயற்சியினுடைய பிரதிபலன் என்ன, அதனுடைய முடிவுகள் என்ன என்பது நபி அவர்களுக்கு ஹஜ்ஜத்துல் வதாவிலே காட்டப்பட இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜி செய்ய இருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. ஹஜ்ஜி செய்யறதுக்கு நபி அவங்க அறிவிச்ச உடனே மதீனாவை நோக்கி மக்கள் எல்லாம் படையெடுக்கிறாங்க. எல்லாரும் ரெடி ஆகுறாங்க ஹஜ்ஜிக்கு போறது. நபி அவங்களோட ஹஜ்ஜிக்கு போறது முதல் தடவை. நபி அவங்களோட ஹஜ்ஜிக்கு போறாங்க. முதலாவது தடவை ஹஜ்ஜினுடைய கிரியைகளை முழுமையாக படித்து கொள்ள போகிறார். நபி அவர்களோடு ஹஜ்ஜி செய்கிற பாக்கியம் கிடைக்க இருக்கிறது. அப்ப எல்லா சஹாபாக்களும் இதுக்காக என்ன செய்யறாங்க? ரெடி ஆகுறாங்க. எல்லாரும் முயற்சி செய்யறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்கு செல்வதற்காக துல்காதா மாதம் பிறை 26ஆம் நாள் மதீனாவிலிருந்து என்ன செய்யறாங்க? வெளிக்கிட்டு துல்ஹுலைஃபா என்கிற இடத்துல வந்து இரவு தங்குறாங்க. தங்கிட்டு காலையில சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள், இரவு அல்லாஹு தஆலாவிடம் இருந்து ஒரு அழைப்பாளர் என்னிடம் வந்தார். இந்த இடத்துல இஹ்ராம் அணியுமாறும் தொழுமாறும் என்னிடம் கட்டளையிட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றார். சொல்லிட்டு துல்ஹுலைஃபா என்ற இடத்திலே இஹ்ராம் அணிகிறார்கள். இஹ்ராம் அணிவதற்கு முன்னால் அவருடைய இஹ்ராத்திற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மனம் பூசுறாங்க. அவருடைய மேனியில் தலையில் மனம் பூசப்படுகிறது. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்ராத்தை அணிந்து கொள்கிறார்கள். தான் கொண்டு வந்த ஹஜ்ஜிலே அறுப்பதற்கு கொண்டு வந்த பலிப்பிராணிக்கு அடையாளம் இடுகிறார்கள். கிரான் அடிப்படையிலே ஹஜ்ஜி செய்ய இருப்பதாக நியத்து வைக்கிறாங்க. சுன்ன தொழுகிறாங்க, நியத்து வைக்கிறாங்க. கிரான் அடிப்படையில் ஹஜ்ஜி செய்யறது என்றால் உம்ராவை செஞ்சுட்டு ஹஜ்ஜி வரைக்கும் இஹ்ராத்தை களையாம இருந்து ஹஜ்ஜை முடிச்சதற்கு பிறகு என்ன செய்யறது? இஹ்ராத்தை களையிறது தான் உம்ரா. இந்த கிரான் அடிப்படையில் ஹஜ்ஜி செய்கின்ற முறையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிரான் அடிப்படையில ஹஜ்ஜி செய்வதற்காக நியத்து வைக்கிறார்கள். குளிக்கிறாங்க, இஹ்ராம் அணிவதற்கு முன்னால தொழுகிறாங்க, இஹ்ராத்தை அணிந்து கொள்கிறார்கள், தல்பியா சொல்கிறார்கள்.
பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறார். மக்காவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீத்துவா என்று சொல்லக்கூடிய இடத்தை நெருங்குகிற நேரம் அந்த இடத்துல இரவு பொழுது தங்குகிறார். காலையில எழும்பி ஃபஜ்ர் தொழுகையை நிறைவேற்றுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை துல்ஹிஜ்ஜா மாதம் 4வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துல்ஹஜ் மாதம் 4வது நாள்ல இந்த தீத்துவா என்ற இடத்துல காலையில சுபஹ் தொழுகையை நிறைவேற்றிட்டு குளிச்சு மக்காவுக்குள்ள நுழையிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இப்போ மக்கா மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வாரத்துக்கு கிட்டத்தட்ட 8 நாள் பயணம் செஞ்சிருக்காங்க. 26 துல்ஹஜ் 4ல் மக்காவுக்கு வந்திருக்காங்க என்றால் கிட்டத்தட்ட மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வாரத்துக்கு 8 நாள் என்ன செய்திருக்கிறது, பயணம் செய்ய வேண்டி இருந்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுக்குள்ள வராங்க, காபத்துல்லாவுக்குள்ள நுழையிறாங்க. முதலாவது காபத்துல்லாவுல நுழைஞ்சோன்னு நாங்க செய்ய வேண்டிய வேலை தவாப் செய்யறது. அங்க சுன்னத்து கிடையாது, பள்ளிக்கான தொழுகிற சுன்னத்து கிடையாது, தவாப் செய்யறது தான் எங்களுக்கு கடமை. அப்ப மக்காவுக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காபத்துல்லாவுக்குள்ள நுழைஞ்ச உடனே தவாப் செய்யறாங்க. தவாப் செஞ்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபா மர்வா இடையில தொங்கோட்டம் போடுறாங்க. ஆனா இஹ்ராத்தை களையல என்றா அவங்க கிரான் அடிப்படையில ஹஜ் செய்வதற்காக வந்திருந்தார்கள். ஏனைய சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, யாரெல்லாம் ஹதிய தங்களோட அழைச்சி வரவில்லையோ, கொண்டு வரவில்லையோ, அவங்க தவாப் முடிஞ்சதுக்கு பிறகு சஃபா மர்வாக்கு இடையில தொங்கோட்டம் ஓடினதுக்கு பிறகு முடியை கத்தரித்து அல்லது இறக்கி நீங்கள் உம்ராவை நிறைவு செய்து இஹ்ராத்தை களைந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நான் ஏற்கனவே கிரான் அடிப்படையில் ஹஜ் செய்வதாக நியத்து வச்சுட்டேன், அதனால என்னால களைய முடியாது. நீங்க அப்படி வைக்காத ஆக்கள், கொண்டு வராத ஆக்கள், ஹஜ்ஜியை கொண்டு வராத ஆக்கள் இஹ்ராத்தை களைந்து உம்ராவாக நிறைவேற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்களும் அந்த அடிப்படையிலே பலரும் உம்ராவை நிறைவேற்றி இஹ்ராத்தில் இருந்து விடுபடுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் மக்காவுல தங்குறாங்க. 8வது நாள் துல்ஹஜ் மாதம் பிறை 8வது நாள் யௌமுத் தர்வியா என்று அழைக்கக்கூடிய நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் திரும்ப இஹ்ராத்தை அணிந்து கொண்டு மினாவை நோக்கி செல்கிறார். மினாவுல துஹரு, அஸ்ரு, மக்ரிபு, இஷா, சுபஹ் இந்த 5 தொழுகையையும் மினாவுல உரிய நேரத்துல தொழுகிறாங்க. 4 ரக்காத்துக்களை 2 ரக்காத்துக்களாக சுருக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5 வக்து தொழுகைகளையும் உரிய நேரத்துல தொழுகிறார். சூரியன் உதயமானதற்கு பின்னால தன்னுடைய கஸ்வா என்று சொல்லக்கூடிய ஒட்டகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏறி அரபாவை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறார். சூரியன் உதயமானால் கிட்டத்தட்ட அடுத்த நாள்ங்கிறது 9வது நாள். பிற 8ல் மினாவுக்கு வராங்க, 5 வக்து தொழுகை நிறைவேற்றுறாங்க. அடுத்த நாள் பிற 9வது நாள் மினாவுக்கு செல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, தயாராகிறாங்க. மினாவை நோக்கி செல்கிறார்கள். அங்குதான் 1,24,000க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காண்றாங்க. அப்ப மினாவுல அரபாவுல 1,00,000க்கும் அதிகமான சஹாபாக்கள் ஒன்று திரண்டு இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய 23 வருட கால அந்த உழைப்பினுடைய பெருபேறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்படுகிறது. 23 வருட காலத்துல உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் இதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டப்படுகிற அடிப்படையில 1,00,000க்கும் அதிகமான சஹாபாக்கள் அரபாவிலே என்ன செய்கிறார்கள், ஒன்று திரள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமிரா என்று சொல்லக்கூடிய இடத்துல கூடாரம் அடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நமிரா இப்ப மஸ்ஜிது நமிரான்னு சொல்லுவாங்க. இந்த அரபா உரை, அரபா தினத்துல மக்கள் தரிக்கிற நேரம் அவர்களுக்கான குத்துபா பிரசங்கம் இந்த நமிரா பள்ளிவாயில்ல தான் நடக்கும். இந்த நமிரா பள்ளிவாயிலுங்கிறது அரபா மைதானத்துக்குள்ள இல்லை, அரபாவினுடைய போர்டர்ல இருக்கு. இப்ப யாராவது இந்த பள்ளியிலேயே முழுமையா தங்கிட்டு
மினாவுக்கு திரும்பி வருவாங்க என்றால் அவங்க அரபாவுல தரித்தவர்களாக கருதப்பட மாட்டார்கள், அவங்களுக்கு ஹஜ் இல்லாம போயிடும். நமீராங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மினாவுல இருந்து அரபாவுக்கு வார நேரம் சற்று தங்குவதற்காக ஓய்வெடுப்பதற்காக கூடாரம் அடிக்கப்பட்ட இடம் தான் இந்த நமீராங்கிறது. அரபாவினுடைய போர்டர்ல இருக்கக்கூடிய இடம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு தங்குகிறார்கள். சூரியன் உச்சியை விட்டு நீங்கினதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரபா பெருவெளிக்குள்ளே என்ன செய்கிறார்கள், நுழைகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அரபா உரைதான் இந்த தினத்திலே பிரதானமான விஷயமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த அரபா தின உரையை சஹாபாக்களுக்கு குறிப்பிட்ட தொலைவில் இருந்து அடுத்தவர்கள் என்ன செய்தார்கள், எட்டி வைத்தார். இதுக்கு சொல்றது முபல்லிகன்னு சொல்லி. நீங்க மஸ்ஜிது நபவியுடைய தொழுகை எடுத்து பார்த்தீங்கன்னா இமாம் அல்லாஹு அக்பர்ன்னு சொன்னோன்னே இன்னொரு சத்தம் சவுண்டா அல்லாஹு அக்பர்னு கேட்கும். சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொல்லும் போது பின்னுக்கு இருக்கிற ஒரு ஆள் ரப்பனா வலக்கல் ஹம்துன்னு என்ன செய்வார், சொல்லுவார். அப்ப இவருக்கு சொல்றது முபல்லிக். இது என்னென்றால் அந்த காலத்துல இந்த ஸ்பீக்கர் வசதி எல்லாம் இருக்கல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால தொழுகிறதுக்காக ஆயிரக்கணக்கான ஆட்கள் நிற்பாங்க. நின்றால் நபி அவர்களுடைய சவுண்டு குறிப்பிட்ட ஒரு தொலைவுக்கு தான் போகும். அதுக்கு அங்கால நிற்கிறார்களுக்கு ஒன்றும் வழங்காது. இப்போ நாம மேலுக்கு பாக்ஸ் போடாம கீழுக்கு தொழுவிட்டால் மேலுக்கு நிற்கிறார்கள் அப்படியே நிற்பாங்க. ஒரு ஆள் சத்தம் போட்டால் தான் அடுத்து என்ன செய்வாங்க, அடுத்த நிலைக்கு போவாங்க. அப்ப இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு அங்கால இருக்கிற ஒரு ஆள் நபி அவர்களுடைய தக்பீரையோ அல்லது நபி அவர்கள் சொல்ற செய்தியையோ அடுத்த ஆக்களுக்கு சொல்ற ஆளாக இருப்பார். இவருக்கு சொல்றது முபல்லிகர். மஸ்ஜிது நபையிலையும் அந்த காலத்துல இந்த மாதிரி நியமிக்கப்பட்டிருந்தாங்க, இந்த மாதிரி இருந்தாங்க. நபி அவங்க அல்லாஹு அக்பர்னு சொன்னால் பின்னுக்கு கொஞ்சம் தொலைவில் நிற்கிறார், அல்லாஹு அக்பர்னு சொல்லுவாரு. அவருக்கு பின்னால நிற்கிறார்கள், அவரை பின்பற்றி அல்லாஹு அக்பர்னு தொழுவாங்க. அப்ப அதே நடைமுறை இன்றைக்கு வரைக்கும் என்ன செய்யறாங்க, அவங்க மஸ்ஜிது நபையில ஹரம் ஷரீஃப்ல பின்பற்றி வராங்க. நபி அவருடைய காலத்துல இருந்ததை நாங்க விட இயலாது, ஸ்பீக்கர் வந்தாலும் புக்ஸ் வந்தாலும் விட இயலாதுன்னு அதை அவங்க என்ன செய்யறாங்க, பின்பற்றி வாராங்க. இப்ப இந்த மாதிரி முபல்லிகள் ஹஜ்ஜத்துல் வதாவுல அரபா பெருவெளியில நபி அவர்களுடைய செய்தியை அடுத்தவர்களுக்கு சொல்வதற்கு வைக்கப்பட்டிருந்தாங்க. அங்கங்க இருந்து அடுத்தவர்களுக்கு நபி அவங்க சொல்றத சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தினத்துல பெரிய ஒரு உரையை, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உரையை நிகழ்த்துறாங்க. ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, இஸ்மாஉ கௌலி, என்னுடைய கூற்றை கேளுங்கள். ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி லா அல்காகும் பஅத ஆமி ஹாதா பிஹாதல் மௌகிஃபி அபதா. நபி அவங்க அதே செய்தியை திரும்ப சொல்றாங்க. முஆது பின் ஜபலுக்கு சொன்ன செய்தி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்ன செய்தியை சொல்றாங்க. மக்களே, நான் சொல்றதை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். நான் சில போது இந்த இடத்துல இந்த ஆண்டுக்கு பிறகு ஒரு போதும் உங்களை சந்திக்காமல் போகலாம். என்னுடைய இறுதி உரையாக உங்களுக்கு இருக்க முடியும். அதனால நீங்கள் தெளிவாக இதை கேட்டுக்கொள்ளுங்கள் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, உங்களுடைய உயிர், உங்களுடைய சொத்து உங்களுக்கு அடுத்தவர் மீது ஹராமாகும். உங்கள் ஒருவருடைய சொத்தும் உங்கள் ஒருவருடைய உயிரும், இன்னும் சில அறிவிப்புகள்ல உங்களுடைய மானமும் அடுத்தவர்களுக்கு தடை செய்யப்பட்டதாகும். எப்படி தடை செய்யப்பட்டது? இந்த நாள் எப்படி உங்களுக்கு புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி உங்களுக்கு புனிதமானதோ, இந்த ஊர் எப்படி உங்களுக்கு புனிதமானதோ, இந்த பிரதேசம் உங்களுக்கு எப்படி புனிதமானதோ, அது போன்று அடுத்தவருடைய மானத்தையும் புனிதமானதாக நீங்கள் கருத வேண்டும். அடுத்தவருடைய உயிரையும் நீங்கள் புனிதமாக கருத வேண்டும். அடுத்தவருடைய பொருளையும் நீங்கள் புனிதமாக கருத வேண்டும் என்று சொல்றாங்க. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஜாஹிலிய காலத்தில் இருந்த ஒவ்வொன்றும் நீக்கப்படுகிறது, என்னுடைய கால்களுக்கு கீழே போட்டு மிதிக்கப்படுகிறது. அந்த சட்டங்களை இனி நீங்கள் பின்பற்றக்கூடாது. ஜாஹிலிய காலத்திலே நீங்கள் பழிக்கு பழி தீர்ப்பதாக இருந்த கடன்கள் எதுவும் இனி தீர்க்கப்படக்கூடாது, அதை நிறைவேற்றக்கூடாது. அதாவது உங்களோட குடும்பத்தில இருந்து ஒருத்தன் அடுத்த கோத்திரத்தாரால கொலை செய்யப்பட்டிருப்பான். அப்ப அடுத்த கோத்திரத்தாரிடம் பழி தீர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம், என்ற ஒரு குறிக்கோள் உங்களிடம் இருக்கும். அது வழமை, இயல்பு. ஆனால் இதற்கு பிறகு
ஜாகிலிய காலத்திலே இருந்த அந்த பழிதீர்த்தல் முறைமை இல்லாமல் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எங்களுடைய குடும்பத்திலே இப்னு ரபிஆ என்கிறவர் அடுத்து பனு சயீத் கோத்திரத்தாரிடம் பால் குடிக்கக்கூடியவராக இருந்தார், பால்குடி சகோதரராக இருந்தார். அவரை ஹுதைல் கோத்திரத்தார் கொலை செய்திருந்தார்கள். அப்ப நாங்க ஹுதைல் கோத்திரத்தாரிடம் பழி தீர்க்க வேண்டிய ஒரு கடன் ஜாகிலிய காலத்திலே இருக்கிறது. இந்த கடன் இனி நிறைவேற்றப்படுவதில்லை. அதனால எங்களுடைய அந்த கடனையே நான் இல்லாமல் செய்கிறேன், அந்த பழி தீர்க்கிற சந்தர்ப்பத்தை நான் இல்லாமல் செய்கிறேன், அதற்காக இனி பழி தீர்க்க முடியாது. அது மாதிரி ஜாகிலிய காலத்துல நீங்க கொடுத்த வட்டி, அந்த வட்டி பெற வேண்டுமாக இருந்தால் அதை இனி பெறக்கூடாது. நீங்க ஜாகிலிய காலத்துல ஒரு ஆளுக்கு வட்டி காசு கொடுத்தீங்க, அதனுடைய பெருமதி உங்களுக்கு இன்னும் வந்து சேர வேண்டி இருக்கிறது என்று சொன்னால் அதை நீங்கள் இனி எடுக்க முடியாது, அது தடை செய்யப்படுகிறது. ஜாகிலிய காலத்திலே அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் வட்டிக்கு கொடுத்திருந்தாரு, அந்த வட்டி வர வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்தது, அதை நான் இப்போது தள்ளுபடி செய்கிறேன், அது தடை செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சட்டத்தை மக்களுக்கு சொல்கிறார்கள், தன்னுடைய குடும்பத்திலிருந்தே முதலாவது ஆரம்பிக்கிறார். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு தன்னுடைய குடும்பத்திலிருந்தே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசா, பெண்கள் விஷயத்திலே அல்லாஹு தஆலாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், பெண்கள் விஷயத்திலே அல்லாஹுவை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஜாகிலிய கால மக்கள்கிட்ட இருந்த ஒவ்வொரு ஃபோல்டையும் ஒவ்வொரு தவறையும் கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜத்துல் வதாவுல அரஃபா பேருரையில சுட்டி காட்டுறாங்க. நீங்க ஆரம்ப காலத்துல இப்படி இருந்தீங்க, அதெல்லாம் இனி செய்யக்கூடாது, அதெல்லாம் மாற்றப்பட்டு விட்டது, அதெல்லாம் இனி கூடாதுன்னு சொல்றாங்க. சொல்லிட்டு பெண்கள் விஷயத்தில் அவர்களிடம் மிக பெரும் தவறு இருந்தது, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப ஞாபகப்படுத்துறாங்க. பெண்கள் விஷயத்தில் உங்களுக்கு அல்லாஹுவை நான் ஞாபகப்படுத்துகிறேன், அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலாவுடைய உடன்படிக்கையின் மூலம் நீங்கள் பெண்களை சொந்தமாக்கி கொண்டீர்கள், பெண்களுக்கு அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையின் அடிப்படையில் தான் பெண்களோடு நீங்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகிறீர்கள், இல்லாட்டி உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எனவே பெண்களை அல்லாஹு தஆலா உங்களுக்கு வசப்படுத்தி இருக்கிறான், அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையின் அடிப்படையில அல்லாஹு தஆலாவுடைய உடன்படிக்கையின் அடிப்படையில் உங்களுக்கு ஹலாலானவர்களாக அவர்களை நீங்கள் மாற்றிக் கொண்டீர்கள். எனவே அல்லாஹு தஆலாவை அவர்கள் விஷயத்தில் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அவங்களோட உரிமை விஷயத்துல கவனமாக நடந்து கொள்ளுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். பெண்கள் விஷயத்துல அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துறாங்க. அப்ப பெண்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, பெண்களுடைய செலவினங்களை ஈடு செய்யணும், பெண்களுக்கு உடுப்புட கொடுக்கணும், பெண்களுக்கு இருப்பிடம் கொடுக்கணும், பெண்களுக்கு சாப்பிட உணவு கொடுக்க வேண்டும். அப்ப பெண்களுடைய செலவுகள், பெண்களுடைய உடலியல் தேவைகள், பெண்களுடைய இன்னபிற உரிமை விஷயங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஞாபகப்படுத்திட்டு பெண்களுக்குரிய கடமைகளையும் ஞாபகப்படுத்துறாங்க. பெண்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆண்கள் உங்களுடைய கணவன்மார் வெறுக்கின்ற யாரையும் அவருடைய இடத்திலே இருக்க விடாதீர்கள், அவருடைய இடத்திற்குள் அனுமதிக்காதீர்கள், உங்களுடைய கணவனின் விருப்பப்படி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அது மாதிரி உங்களுடைய கணவன்மாருக்கு நீங்கள் மோசடி செய்யாதீர்கள், உங்களுடைய கணவன்மாருக்கு கட்டுப்படாமல் நடக்காதீர்கள் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, பெண்கள் இந்த மாதிரி ஒழுக்கக்கேடாக அல்லது கட்டுப்படாத விதத்தில் நடந்தால் அவர்களுக்கு காயம் வராத அடிப்படையிலே நீங்கள் அவர்களை கண்டியுங்கள், அடியுங்கள். நிச்சயமாக பெண்களுக்கு உணவு கொடுப்பது உங்களுடைய கடமை, அவர்களுக்கு ஆடை கொடுப்பது உங்களுடைய கடமை. ஒரு நடுத்தரமான அடிப்படையிலே எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படையிலே இதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்களுடைய கடமைகளையும் பெண்களுடைய கடமைகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார் இந்த உரையில. அது மாதிரி சொல்றாங்க, நான் அல்லாஹு தஆலாவுடைய வேதத்தை உங்களுக்கு மத்தியிலே விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். வேறு ஒரு அறிவிப்பில
அல்லாஹு தாலாவுடைய வேதத்தையும் என்னுடைய வழிமுறையையும் நான் விட்டு செல்கிறேன். அவை இரண்டையும் நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள் சொல்றாங்க. தொடர்ந்து சொல்றாங்க, இன்னஹு லா நபிய்ய பஅதி, நிச்சயமாக எனக்கு பிறகு இறை தூதர் கிடையாது, உங்களுக்கு பிறகு ஒரு சமூகம் வரப்போவதும் இல்லை. அப்ப கடைசி சமூகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சமூகம் தான். அதுக்கு பிறகு இன்னொரு சமூகம் வராது. இந்த சமூகம் முடியும் என்றால் உலக அழிவு வந்தது. இந்த சமூகத்தினுடைய முடிவு உலக அழிவாக இருக்கும். அலா ஃபஅபுது ரப்பக்கும், அல்லாஹு தஆலாவை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள். ஐங்கால தொழுகைகளையும் நீங்கள் சிரமமாக நியமமாக தொழுது கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா விதியாக்கிய நோன்பை ரமலான் மாதத்திலே நோற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய சொத்தில் உங்களுக்கு கடமையாக இருக்கிற ஜக்காத்தை மனமுவந்து அடுத்தவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள். இறுதி கடமையாகிய ஹஜ்ஜை நீங்கள் நிறைவேற்றுங்கள். உங்களுடைய தலைவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். ததுகுலு ஜன்னத ரப்பிக்கும், இவற்றை நீங்கள் செய்வீர்கள் என்றால் உங்களுடைய இரட்சகன் சித்தப்படுத்தி வைத்திருக்கின்ற சுவர்க்கத்திலே நீங்கள் நுழைவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார். இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான கடமைகள் அனைத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஞாபகப்படுத்துறாங்க. அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கணும்னு சொல்றாங்க, தொழுகையை நேரமா தொழுது கொள்ளுங்கன்னு சொல்றாங்க, நோன்பை பிடிங்கிறாங்க, ஜக்காத்தை கொடுங்கிறாங்க, ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கன்னு சொல்றாங்க. சமூகத்துக்கு மத்தியில அமைதியையும் சமாதானத்தையும் ஒரு சீரான தன்மையையும் உருவாக்கணும்னு சொன்னால் தலைவர்களுக்கு கட்டுப்படணும், அது முக்கியமானது. இப்ப தலைவர்களுக்கு கட்டுப்படுங்க என்று சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, வஅன்தும் துஸ்அலூன அன்னி ஃபமா அன்தும் காயிலூன், என்னை பத்தி நீங்க கேட்கப்படுவீங்க, அல்லாஹு தஆலா என்னை பற்றி உங்களிடம் கேட்பான், நீங்கள் என்ன சொல்வீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எற்றி வைத்தீர்கள், உங்களுடைய கடமைகளை சரியாக செய்தீர்கள், எங்களுக்கு உபதேசம் செய்தீர்கள் என்று அல்லாஹு தஆலாவிடம் சாட்சி சொல்வோம் என்று சொல்றார். சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சுட்டு விரலை வானத்தின் பக்கம் உயர்த்தி, இறைவா இதற்கு நீயே சாட்சி, இதற்கு நீயே சாட்சி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றார். இப்படி சொல்லி முடிஞ்சதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குத்பா முடிஞ்சதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா அந்த தினத்துல ஒரு வசனத்தை இறக்குகிறான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் பூரணப்படுத்தி விட்டேன், என்னுடைய அருளை முழுமைப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தை மார்க்கமாக பொருந்தி கொண்டேன் என்ற வசனம் இறங்குகிறது. ஹஜ்ஜத்துல் வதாவுல அரபாவுடைய பேருரைக்கு பிறகு அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பற்றி முழுமையாக எற்றி வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு சான்று பகர்வதாக அமைந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனம் இறங்கினோன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஏன் அழுவுறீங்க அப்படின்னு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா முழுமைப்படுத்தி விட்டார், இதற்கு பிறகு இதை மக்கள் பின்பற்றுகிற போது குறைவிடுவார்கள், எது முழுமையாகிறதோ அது குறைவதுதான் நியதி, எனவே அல்லாஹு தஆலா முழுமைப்படுத்தி விட்டான், அதை நாம் பின்பற்றுவதிலே குறைவிடுவோம் என்பதை நினைத்துத்தான் அழுகிறேன் அப்படின்னு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. குத்பாவுக்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அதான் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிக்கிறாங்க. பாருங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நீக்ரோ அடிமையாக இருந்தவர். மக்காவுல எந்த புகழும் இல்லாம அந்த சுடு மணல்ல வெற்றி மேனியோட போட்டு இழுத்து வந்து கல்லை மேல வச்சு அநியாயம் செய்யப்பட்ட ஒருவர் 1,00,000க்கு மேற்பட்ட மக்கள் கூடியிருக்கிற ஒரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு அந்த சிறப்பை கொடுக்குறாங்க, அதான் சொல்லுங்க அப்படின்னு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த சிறப்பை கொடுக்கிறார்கள். அவர் அதான் சொல்கிறார், இகாமத் சொல்கிறார். ஏன்னா அவர் அல்லாஹ் அஹத் அஹத் என்று சொல்லிட்டு இருந்தார். தண்டிக்கப்படுற நேரம் எல்லாம் அல்லாஹ் ஒருவன் தான் நினைச்சிட்டு இருந்தார், சொல்லிட்டு இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போதும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு தான் அதான் சொல்ல வச்சார். மக்காவுல
முதலாவது அதான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க அதான் சொல்ல வைக்கிறாங்க. அப்படி ஒரு சிறப்பு பிலால் இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க லுஹர் தொழுகையை தொழுகிறாங்க. பிறகு இக்காமத் சொல்லப்படுகிறது. அசர் தொழுகையை நிறைவேற்றுறாங்க. அதான் சொல்லல. 2 தொழுகைக்கும் இடையில எந்த சுன்னத்தான தொழுகைகளையும் தொழல. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க சூரியன் மறைகின்ற வரை அல்லது சூரியன் மஞ்சளிக்கின்ற வரைக்கும் அரபாவுல முழுமையாக பிரார்த்தனைகள் ஈடுபடுறாங்க. கிப்லாவை முன்னோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற நிலையில அதிகமாக என்ன செய்யறாங்க? பிரார்த்தனை செய்யறாங்க. பிரார்த்தனை செஞ்சுட்டு சூரியன் மறைந்ததற்கு பிறகு உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தன்னுடைய வாகனத்துல பின்னால அமர்த்தி கொண்டு ஏற்றிக்கொண்டு முஸ்தலிஃபாவை நோக்கி விரைகிறார்கள். முஸ்தலிஃபாவுக்கு வராங்க. மக்ரிபையும் இஷாவையும் ஒரு அதானை சொல்லி 2 இக்காமத்தை சொல்லி நிறைவேற்றுறாங்க. 2க்கும் இடையில எந்த சுன்னத்தான தொழுகைகளையும் நிறைவேற்றல. தொழுதுட்டு சுபகு வரைக்கும் தூங்கிடுறாங்க. சுபகுக்கு விழித்தெழும்புகிறார்கள். சுபகு தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள். சுபகுக்காக அதான் சொல்லப்படுகிறது, இக்காமத் சொல்லப்படுகிறது. நிறைவேற்றியதற்கு பிறகு மஷ்அருல் ஹராம் என்கிற இடத்தை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள். பிரார்த்தனை செய்கிறார்கள். தக்பீர் சொல்கிறார்கள். தஹ்லீல் சொல்கிறார்கள். அந்த இடத்துல சூரியன் மஞ்சளிக்கிற வரை, அதாவது சூரியன் உதயமாகிற நேரம் என்ன செய்யும்? ஒரு மஞ்சள் தன்மை உண்டு அடிவானத்துல என்ன செய்யும்? உருவாகும். அப்ப உருவாகிற வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிற்கிறாங்க. நின்றுட்டு சூரியன் வெளிப்பட்டு வந்த உடனே முஸ்தலிஃபாவில் இருந்து மினாவை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார். அதாவது சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னால் மஞ்சள் அடிவானம் செம்மஞ்சள் அடைகிற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் முழுமையாக உதயமாவதற்கு முன்னால ஃபத்ர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை தன்னுடைய வாகனத்துல பின்னால ஏற்றி கொண்டு மினாவை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார். மினாவுக்கு வந்து ஜம்ரத்துல் குப்ராவில் கல்லறிகிறார். ஹஜ்ஜாஜிகள் காலையில ஜம்ரத்துல் குப்ராவில் தான் பிறை 10 கல்லறிவார். 3க்கும் கல்லடிக்க மாட்டாங்க. ஜம்ரத்துல் குப்ராவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க கல்லறிகிறாங்க. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க கல்லறிகிற நேரம் ஒவ்வொரு கல்லுக்கும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி கல்லறிகிறார்கள். பிறகு பலிப்பிராணிகள் பலியிடப்படக்கூடிய இடத்துக்கு போறாங்க. ஹதியல அறுக்கிற இடத்துக்கு போறாங்க. கிட்டத்தட்ட 63 பிராணிகளை தன்னுடைய கரத்தால பலியிடுறாங்க. பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கத்தியை கொடுக்குறாங்க. அவர் வந்து 37 பிராணிகளை பலியிட்டு மொத்தமாக 100 பிராணிகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலியிட்டு ஒவ்வொரு பிராணியில இருந்தும் ஒரு துண்டு இறைச்சியை எடுத்து மொத்தமாக ஒரு பாத்திரத்துல போட்டு சமைக்க சொல்றாங்க. சமைச்சதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறைச்சியில இருந்து சாப்பிட்றாங்க. அதுல சமைக்கப்பட்ட அந்த ஆணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிக்கிறாங்க. அப்ப இதை வச்சுதான் சொல்லுவாங்க, உதுஹியா கொடுக்கிறவர் அல்லது குர்பான் கொடுக்கக்கூடியவர் குர்பான் கொடுத்த பிராணியிலிருந்து சாப்பிடுவது சுன்னத்து அப்படின்னு என்ன செய்வாங்க. இதை வச்சுதான் நம்ம சொல்றது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை முடிச்சுட்டு காபத்துல்லாவை நோக்கி வருகிறார்கள். தவாஃபுல் இஃபாதா செய்யறாங்க. மக்காவில் துஹர் தொழுகையை என்ன செய்கிறார்கள்? நிறைவேற்றுகிறார்கள். அது மாதிரி பனு அப்துல் முத்தலிப் கோத்திரத்தார்ல வந்து அவங்க என்ன செய்யறாங்க? ஜம்சம் தண்ணியை கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களை அப்படியே என்ன செய்யறாங்க? தண்ணி கொடுக்க விடுறாங்க. அவங்கள்ட்ட இருந்து தண்ணியை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருந்திக் கொள்கிறார்கள். இதன் மூலம் அவங்க என்ன செய்யறாங்க? இஹ்ராத்திலிருந்து விடுபடுறாங்க. நோமல் நிலைக்கு வராங்க. 10வது தினமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க? மக்களுக்கு மத்தியில் உரையாற்றுறாங்க. 10வது தினமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில உரையாற்றுறாங்க. சொல்றாங்க, அல்லாஹு தஆலா வானம் பூமியை படைத்த நாளில் இருந்து வானம் பூமிக்கு மத்தியில மாதங்களினுடைய எண்ணிக்கை 12ஆக இருக்கிறது. ஒரு வருடம் 12 மாதங்களை கொண்டதாக இருக்கிறது. இதுல 4 மாதங்கள் போரை ஆரம்பிப்பதற்கு தடை செய்யப்பட்ட அல்லாஹுவினால் சிறப்பிக்கப்பட்ட மாதங்களாக இருக்கின்றன. ஒன்று துல்காதா, அடுத்தது துல்ஹஜ், அடுத்தது முஹர்ரம்,
ரஜப் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 மாதங்களையும் புகழ்மிக்க சிறப்பு பொருந்திய மாதங்களாக சொல்கிறார். பிறகு நபி அவங்க அரபா தினத்தில் கேட்ட மாதிரியே சஹாபாக்களிடம் கேட்கிறார்கள், இந்த மாதம் எது என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னோடனே சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று சொன்னாங்க. சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் தெளிவாக தெரிந்த ஒரு விடயத்தை நபி அவங்க இது என்னன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஒருவேளை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் இதுக்கு வேற ஒரு பேரை அல்லது வேற ஒரு விஷயத்தை மாற்றி பதிலா சொல்ல போறாங்களோ, இஸ்லாம் இதை மாத்த போகுதோ என்ற உணர்வு அவர்கள்ட்ட இருந்தது. அப்ப தெளிவா தெரிஞ்ச ஒரு விஷயத்தை கேட்கிற நேரம் சொல்ல மாட்டாங்க. அப்ப அவங்க அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று சொன்னாங்க. இந்த மாதம் என்னன்னு அவங்களுக்கு தெரியுமானா அவங்க சொல்லலை, ஒருவேளை அது மாறலாம் என்றதுக்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமைதியா இருந்தாங்க. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபி அவங்க வேறொரு பேரை இதுக்கு சொல்ல போறாங்களோ என்று நாங்க நினைக்கிற அளவுக்கு அமைதியா இருந்தாங்க. சொல்லிட்டு கேட்டாங்க, இது துல்ஹஜ் மாதம் இல்லையான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் ஆம், இது துல்ஹஜ் மாதம் என்று சொன்னார். இந்த ஊர் என்ன ஊர் என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் அதுக்கும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் அறிவார்கள் என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமைதியா இருந்தாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, வேறொரு பேரை இந்த ஊருக்கு வைக்க போறாரோ என்று நாங்க நினைக்கிற அளவுக்கு நபி அவங்க அமைதியா இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறார். நபி அவங்க கேட்டாங்க, இந்த ஊர் மக்கா நகரம் இல்லையா, இது மினா இல்லையா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. சஹாபாக்கள் ஆம் என்று சொன்னார்கள். பிறகு இந்த நாள் எது என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கும் சஹாபாக்கள் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் தான் அறிவார்கள் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சற்று அமைதியா இருந்தாங்க. இது துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது நாள் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஆம் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். நபி அவங்க சொன்னாங்க, உங்களுடைய உயிர், உங்களுடைய பொருள், உங்களுடைய மானம் இந்த ஊர் எப்படி சிறப்புக்குரியதோ, இந்த மாதம் எப்படி சிறப்புக்குரியதோ, இந்த நாள் எப்படி சிறப்புக்குரியதோ அது போன்று அடுத்தவருக்கு சிறப்புக்குரியதாக இருக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் வேண்டிக் கொண்டார்கள். அதே மாதிரி சஹாபாக்கள்கிட்ட திரும்ப கேட்கிறார், நீங்க மரணிச்ச உடனே அல்லாஹு தஆலா என்னை பற்றி உங்களிடம் கேட்பார், நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எங்களுக்கு எட்டி வைத்தீர்கள், உபதேசம் செய்தீர்கள், நீங்கள் எங்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கியதை கொண்டு வந்து தந்தீர்கள் என்று சொல்லி சாட்சி சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, நிச்சயமாக உங்களுடைய இரட்சகனிடம் நீங்கள் செல்ல இருக்கிறீர்கள், உங்களுடைய அமல்களை பற்றி அவன் விசாரிக்க இருக்கிறான், நீங்கள் எனக்கு பிறகு ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு எனக்கு பிறகு வழிகேடர்களாக மாறிவிடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்களுக்கு எட்டி வைத்தேனா என்று கேட்கிறார். சஹாபாக்கள் ஆம் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க, இறைவா இதற்கு நீயே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு, இதற்கு வந்தவர்கள் வராதவர்கள்ட்ட இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏனென்னா வந்தவர்கள் என்னுடைய செய்தியை கேட்டு விளங்கியதை விட வராதவர்களுக்கு நீங்கள் சொல்கிற நேரம் அவர்கள் சிறப்பாக விளங்கக்கூடும் அல்லது சிறப்பாக இதை உள்வாங்கிக் கொள்ள முடியும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்கிறார். சொல்லிட்டு ஐயாமுத் தஷ்ரீக்குடைய நாட்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஐயாமுத் தஷ்ரீக்குங்கிறது துல்ஹஜ் 11, 12, 13 இந்த 3 நாளும் ஐயாமுத் தஷ்ரீக்குடைய நாட்கள். நபி அவங்க மினாவில் தங்குறாங்க. சஹாபாக்களுக்கு ஹஜ்ஜுடைய கிரியைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள், கல்லறிகிறார்கள். 3 இடங்களிலேயும் ஜம்ரத்து சுகுரா, உஸ்தா, குப்ரா என்று 3 இடங்களிலேயும் கல்லறிகிறார்கள். 13வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவிலிருந்து வெளியேறுகிறார்கள். மக்காவிலே என்ன செய்கிறார்கள், சிறிது நாட்கள் தரிக்கிறார்கள். சஹாபாக்களை மதீனாவுக்கு என்ன செய்கிறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்ச நாள் மக்காவில் தங்கிட்டு மதீனாவை நோக்கி புறப்பட்டார்கள் என்கிற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். வல்லோன் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை முழுமையாக தெரிந்து கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி வாழ்கின்ற நன்மக்கள் கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.